ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு வந்து 3 ட்ராவில் ஒரு ட்ரா கிடச்சாலும் நம்மளுக்கு நல்ல வின்னிங்கில் கிடச்சிருந்துச்சி. ஏன்னா ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. 9/5/2026 1 PM வந்து நம்ம 9/7 கொடுத்துருந்தோம். அதனால் நம்மளுக்கு நம்பர் கிடைக்கல. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் வந்து 110. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே 6 PM வந்து நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடச்சிருந்துச்சி. 6 PM ரிசல்ட் வந்து இதோட ரிசல்ட் நம்மளுக்கு 501. ஸோ ஆல் போர்டில் 1. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு இது ஃபுல் போர்டு ஏபிசி. ஸோ நம்மளுக்கு பாக்ஸில் நம்மளுக்கு 6 PMக்கு நம்மளுக்கு இதில் நம்பர் கிடச்சிருந்துச்சி. அதேமாதிரி 8 PM நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு கிடைக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து சி போர்டில் 0 நின்றதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு வின்னிங் தான். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 750 ரிசல்ட். ஸோ 0 நம்ம வந்து அதிகப்படியாக எடுத்திருந்தோம். அதனால் நம்மளுக்கு இங்கே 0 வந்து நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருந்ததுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி 8 PMக்கு. ஸோ 1 PM தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பவர் நம்பர்ஸ் வச்சு எடுத்துக்கிருந்தாங்க. அதனால தான் நம்ம குழம்பி நம்ம பவரில் இருந்து 9/7 எடுத்திருந்தோம். ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 110 ரிசல்ட்டு. ஸோ அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா 661. ஸோ இது பவர் நம்பர். ஸோ இங்கே மேலே நம்ம கொடுத்துருந்தோம். நேற்றுக்கு பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 10/5/2026 1 PM 6 PM அதோட 8 PM ஃபுல் போர்டுக்குமே நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 PM பார்ப்போம். 1 PM இந்த ட்ராவுடைய ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஷோ தான் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 8 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8ன்னு கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 110. ஸோ 110 ஃபார்மெட் எடுக்கும்போது ஓகே 110. ஸோ 3 அல்லது 8ன்னு இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் டபுள் வரதாக இருந்தால் 9 வச்சு டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுளாக இருந்தால் 9 வரும். ஏன்னா நேற்றுக்கு 110ங்கிறதுனால. அப்போ நம்மளுக்கு 3 அல்லது 8ன்னு இருக்கிறதுனால இந்த ட்ராவுடைய செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 895 785 அடுத்தது நம்மளுக்கு 370 அடுத்த நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் 530க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. 530 அப்படி இல்லட்டுன்னா ஸோ மறுபடிக்கும் நம்ம வந்து நேற்றுக்கு 2 தடவை 50 அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 530 பவர் அதோட 50வும் பவர். ஸோ பவருங்கிறதுனால நம்மளுக்கு வேண்டாம். 350 வேண்டாம். 350க்கு பதிலாக 394 எடுக்கலாம். 394 ஃபார்மெட்டு. அதுக்கப்புறமா 389 காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து 8 9 அதிகப்படியாக காட்டுற மாதிரி இருக்கு நண்பா. 8 9 அதிகப்படியாக காட்டுது. ஸோ இந்த ட்ரா மறுபடியும் நம்மளுக்கு கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நேற்றுக்கு ஒற்றைப்படை இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ரெட்டைப்படையில் இறங்கலாம். அப்போ 9 9 வந்து ஏற்கனவே நம்மளுக்கு டபுள் சான்ஸில் தான் இருக்குது. ஸோ 9 டபுள் 8ஆக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 9 டபுள் 8க்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 370ன்னு கொடுத்துருக்கோம்ல. இந்த 370ல் எனக்கு 0வில் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. அதனால் நம்ம 370 தூக்கிடலாம். ஸோ 370 தூக்கிட்டு 337 ஆக்கிடலாம். ஸோ 370 வேண்டாம். இந்த 0 வந்து இந்த ட்ராவில் நம்மளுக்கு அவுட் போஸ்ட்டில் காட்டுது.
அதனால் 0 வேண்டாம். ஸோ டபுளாக இருந்துச்சுன்னா 337 அப்படி இல்லாட்டினா 9888 வர வாய்ப்புகளுக்கு 2 செட்டு மட்டும்தான். மற்றபடி இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர்ஸ். இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. லாஸ்ட் 2 ட்ராவாக டபுள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நம்மளுக்கு 110, அதுக்கு முந்தின நாள் வந்து 661 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங். இப்போ 6 PM என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம 1 அல்லது 0 சின்ன நம்பர் 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு 501 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 10 நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. நேற்றுக்கு 501. ஸோ 501 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 501 ஃபார்மெட். 501 ஃபார்மெட்டில் 3 வந்து போஸ்ட்டில் இருக்குது. ஸோ டபுள் வந்தால் 3 தான் டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. 3 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. 501 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் எடுத்துடலாம். 133 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 133 அப்படி இல்லாட்டன்னா 033 இருக்கலாம் கேம் டபுளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த ட்ரா நம்மளுக்கு 3 வந்து டபுளுக்கான சான்ஸில் இருக்குது நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 180 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 371 மறுபடிக்கும் 3 தான் நிற்கிது. ஸோ 371 ஏற்கனவே நேற்றுக்கு 501 அப்படிங்கிறதுனால இதை வந்து மிடில் கொண்டு வந்துடலாம். மிடில் கொண்டு வந்தால் 317 மாறும். 317 இருக்கலாம். அதுக்கடுத்து 1 பொறுத்த வரைக்கும் 4 மிடில் அடிக்கலாம். 4 மிடில் அடித்தோம்னா 942 அல்லது 942 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 தடவையும் சி போர்டில் 9 அடிச்சிருந்தாங்க. ஸோ மறுபடியும் சி போர்டில் 9 வராது. அப்போ 249 இருக்கும் நண்பா. ஏன்னா லாஸ்ட் ட்ரா வந்து 464 அடிச்சிருக்காங்க. அப்போ 249 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து 10 இருக்கிறதுனால நம்மளுக்கு இது நிற்காது. ஸோ இது நம்மளுடைய ஃபார்மெட்டில் இல்லை. ஏன்னா நம்ம எடுக்க வேண்டியது வந்து நம்ம டச்சை வச்சு தான் போர்டு கொண்டு வருவோம். ஸோ 249க்கு சான்சஸ் இருந்தாலும் நம்மளுக்கு 1 அல்லது 0 இருக்கிறதுனால 1 அல்லது 0ங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இந்த ட்ரா டபுளுக்கான சான்ஸில் தான் தொங்குது. ஒன்று 0 0 0 0 0 வச்சு நம்பர் நிற்க மாட்டேங்குது. 2 3 1 0 1 0ங்கிறப்போ நேற்றுக்கு 501 அடிச்சிருக்காங்க நண்பா. 501ங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 055 அடித்தாலும் அடிப்பாங்களோன்னு தோணுது. 055. ஸோ அப்படி தான் நிற்கிது. 0 வந்து நம்மளுக்கு வந்து டபுளுக்கான சான்ஸில் கூட்டிகிட்டு வருது 3ஓட. ஸோ 1 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 வந்து இந்த தடவை 1 வந்து ரொம்ப ரிஸ்க்கான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. 1 பொறுத்த வரைக்கும் வந்த நம்பர்ஸில் தான் காட்டுது. ஃபோர் 418 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடுப்போம் 418. ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இங்கே லைவாக நம்பர்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபார்மெட்டில் தான் கொடுக்குறேன். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ 418 எடுத்துக்கலாம் நண்பா.
ஏன்னா 4 இப்போ தான் ஏசி மெத்தடில் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஏசிங்கிறதுனால நம்ம அதிலேருந்து ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு 6 PM கிடச்சிருக்க நம்பர். ஸோ கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளுக்கான சான்ஸ்னால் ஸோ கலந்து தான் வரும். ஸோ இதுதான் 6 PM. ஓகே, 8 PM பார்ப்போம். 8 PM கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போலில் 2 அல்லது 3 இருக்குது நண்பா. இந்த ட்ரா வந்து 3 கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 750. ஸோ 750 பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டு ஓகே 750 மறுபடிக்கும் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு 9 வந்து 2 வந்து டபுளில் இருக்குது நண்பா. 2 டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. 2 டபுளில் வந்துச்சுன்னா பவர் நம்பர்ஸ் வச்சு இறங்க வாய்ப்புகள் இருக்குது. நேற்றுக்கு பவர் நம்பர் தான் அடிச்சிருந்தாங்க 750. அப்போ 2 to 7 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 2 to 7க்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக 3 பொறுத்த வரைக்கும் 813 3 வர்றதா இருந்துச்சுன்னா 2 வந்தால் 295க்கு சான்ஸ் இருக்குது. டூ 206 அடுத்து 3 வராதுந்தா 23 2 1 வர மாதிரி இல்லை. 245க்கு சான்ஸ் இருக்குது. 295 இங்கே அடிச்சிருக்கோம். ஸோ 245 வாய்ப்பு 245. ஸோ 3 வச்சு நம்மளுக்கு வந்து 813 மட்டும்தான் இருக்குது. இந்த 3 ஷோவுக்கு நம்மளுக்கு 3 தான் கீ நம்பராக இருக்கும். அதனால் 3 வச்சு ஒரே ஒரு டபுள் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 3 வச்சு டபுள் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து 6 8 சேர்க்கலாம் நண்பா. 6 அல்லது 8 8 நம்ம டபுளில் சேர்த்துக்கலாம். ஸோ சப்போர்ட்டுக்காக த்ரீ 8 எடுத்துக்கலாம். 366 எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/5/2026 1 PM 6 PM 8 PMக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.